இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் வர கத்த தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். இந்த நாளிலே அப்போஸ்தலரிலிருந்து நாம் தியானிக்கிறோம். நாம் பார்த்தோம் அங்கே கொர்நேலியுடைய வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு வசனத்தை அங்கே குறிப்பிடுகிறார். 10வது அதிகாரம் 38வது வசனம். அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அருமையாக அங்கே கூடியிருந்த மக்கள் அநேகர், கொர்நேலியுடைய வீட்டார், அவருடைய இனத்தார், அவருடைய நெருங்கிய நண்பர்கள், அப்படிப்பட்ட ஒருவேளை அதிகமாக ரோமர்கள் இருந்த ஒரு கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அருமையான ஒரு வசனம். இதிலே நாம் முக்கியமான வார்த்தைகளை கோடிட்டு அவைகளை தியானிக்க வேண்டும். பார்க்கும்போது இது நமக்கு இந்த நாளிலே நம்முடைய தபசு காலம் அல்லது லெந்து காலம் துவங்குகிறது. இன்றைக்கு சாம்பர் புதன்கிழமை. இந்த 40 நாட்களை குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டதை நினைத்து திருச்சபையினாலே இந்த நாட்கள் நமக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார். பிதாவும் சாட்சி கொடுத்தார். அதற்கு பின்னதாக அவர் சோதிக்கப்பட்ட போது தேவனுடைய வசனத்தினாலே பிசாசை மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவை போல பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நாம் நிரப்பப்படும் போது இந்த தபசு காலம் அல்லது லெந்து காலம் நமக்கு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும். இந்த காலத்தில் வரும் சோதனைகளை ஆண்டவருடைய பலத்தினாலே நாம் வெல்ல முடியும். நம்முடைய சொந்த பலத்தினாலே இல்லை, ஆண்டவருடைய பலத்தினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நசரேயனாகிய இயேசு, ஜீசஸ் ஆஃப் நாசரேத், ஒருவேளை மேலோட்டமாக நாம் பார்க்கும்போது நாசரேத் எனும் ஊரில் வந்து வாசம் பண்ணினார், அதெல்லாம் நசரேயன் எனப்படுவார் என்று சொல்லப்படுவது நமக்கு சற்று வித்தியாசமாக தெரியலாம். அந்த ஊரில் வந்ததினாலே அவர் நசரேயனாக அறிவிக்கப்படுகிறாரா என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், நசரேயன் என்பதற்கு இரு பதங்கள் அல்லது அர்த்தங்கள் உண்டு. அங்கே அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாக இருப்பான் என்று சொல்லி நியாயாதிபதிகளில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நசீர் என்பது, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த காரியம்தான் நசரேய விரதம் என்று சொல்லி எண்ணாகமத்திலும் குறிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் மத்தேயுவில் சொல்லப்பட்ட வார்த்தை சற்று வித்தியாசமானது. நெத்சர் என்ற பதம், அது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கும். எனவே அவர் நசரேயன் என்பது நசரேய விரதத்தை குறித்ததல்ல, அவர் கிளையாக வருகிறார் என்று சொல்லி. யோவான் சிம்சோனை போல நசரேயனாக அழைக்கப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து கிளையாக, இரட்சகராக அல்லது மேசியாவாக வருவதை இந்த வசனம் குறிப்பதை பார்க்கிறோம். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இதில் திருத்துவத்தில் உள்ள 3 ஆட்களும் அங்கே ஆழ்த்தத்துவங்களும் அங்கே வருவதை பார்க்கிறோம். இயேசு, தேவன், பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது நமக்கு தெரியும், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவி அவர் மேல் இறங்கினார். பிதாவானவர் மேலிருந்து அவருக்கு சொல்லுகிறார், என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி. எனவே திருத்துவம் இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். திருத்துவம் என்பது அருமையான ஒரு கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை. அது உண்மையான ஒரு காரியம். 3 தெய்வங்கள் அல்ல, ஆனால் 3 பர்சனாலிட்டிஸ், ஆழ்த்தத்துவங்களோடு ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டு இருப்பதை இது காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படையான ஊழியத்துக்கு முன்னதாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். பின்னர் தமது வெளிப்படையான ஊழியத்தை துவங்குகிறார். 30 ஆண்டுகள் நிறைந்த போது ஞானஸ்நானம் பெற்று 3.5 ஆண்டுகள் தன்னுடைய
பப்ளிக் மினிஸ்ட்ரி நிறைவேற்றி அவர் கடந்து சென்றார். நாமும் கூட ஆண்டவருக்காக சாட்சியோடு வாழ, உண்மையாக ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையும் நமக்கு அவசியமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 1:5 நாம் மனப்படம் பண்ண வேண்டிய அருமையான ஒரு வசனம் இது. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு பிடித்த ஒரு அருமையான வசனம், நாம் மனப்படம் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு வசனம். இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார்? எங்களுடைய வசனம் வெறும் வசனத்தோட மாத்திரம் எங்களுடைய சுவிசேஷம் வரவில்லை. வல்லமை, பரிசுத்தாவி, முழு நிச்சயம், சாட்சியுள்ள வாழ்க்கை. வல்லமை என்று சொல்லும்போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். எனவே ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி, அப்போஸ்தலர் 4:31 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். முழு நிச்சயம், அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நம்ம இதற்காக நாம் ஆர்கியூ பண்ணி சண்டை பண்ணி சொல்ல வேண்டிய காரியம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவரே இரட்சகர் என்பதை நாம் அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அடுத்து நாம் பார்ப்பது முக்கியமான ஒரு காரியம். நாங்களும் உங்கள் நடுவே இருந்தபோது என்ன விதமாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. சாட்சியுள்ள வாழ்க்கை. பிலிப்பியரில் சொல்கிறார், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அதுபோல பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ ஆஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லாத பட்சத்திலே நாம் சொல்லுகிற சுவிசேஷம் வெறுமனே போய்விடும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் நற்கிரியைகளை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். அதே போல கலாத்தியரில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நன்மை செய்வதனாலே சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆனால் அதே சமயத்திலே நன்மை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம் உலகத்துக்கு ஆண்டவருடைய அன்பை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே எபிரேயரிலும் நான் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13:16. எனவே நன்மை செய்வது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். நன்மை செய்கிறதினால் நாம் ரட்சிப்பை அடைவதில்லை. ரட்சிப்பை அடைந்ததின் விளைவாக நற்கிரியைகளை நாம் செய்கிறோம். இதுதான் ஒரு பிற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். We can't earn our salvation with good works, but we do good works as a result of our salvation. ஆண்டவரை அறிந்ததினாலே நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நம்முடைய சூழ்நிலையிலே நாம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் பலவிதமான தேவையுள்ள மக்களை பார்க்கிறோம். நாம் கண்களை திறந்து சற்று இஃப் யூ அப்சர்வ் த பீப்புள் அரவுண்ட் அஸ், இஃப் யூ அப்சர்வ் த சிச்சுவேஷன் அரவுண்ட் அஸ், எத்தனையோ தேவையான மக்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். நமக்கு சாதாரணமாக நாம் செலவழிக்கிற ஒரு பணம் தேவையுள்ள ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்துக்கான சாப்பாடாக மாறலாம். நாம் கேஷுவலாக செலவழிக்கிற பணங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வு ஆதாரமாக மாற முடியும். எனவே நாம் யோசிப்போம், நாம் செலவழிக்கும் விதத்தை குறித்து நாம் யோசிக்கலாம். காந்தி இந்த விதமாக சொன்னார், நீ செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் செலவழிக்கும் போது நீ கண்ட மிகவும் தேவையான ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்தில் அது உதவி செய்கிறது என்று சொல்லி யோசித்து செலவழி என்று சொல்லி காந்திஜி சொன்னார். நாம் யோசிக்கலாம், இட்ஸ் நாட் தட் ஐ ஏர்ன் அண்ட் ஐ கேன் ஸ்பெண்ட் இன் விச் எவர் வே ஐ வாண்ட். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் தருகிறார். ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் குட் திங்ஸ். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்திலே தேவையுள்ள மக்களுக்கு
சந்திக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். அதே போல் எத்தனையோ பிள்ளைகள் படிப்புக்கு வசதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஆட்டோ டிரைவர்ஸில் கேப் டிரைவர்ஸை பார்க்கும்போது அநேகர் ஏன்பா படிக்கலை என்று கேட்டால், சார் குடும்ப சூழ்நிலை, என்னுடைய அப்பா குடிகாரர், என்னுடைய அப்பா இறந்து விட்டார், எனவே குடும்ப சூழ்நிலையில் நான் இப்படி ஆனேன் என்று சொல்லுகிறார்கள். எனவே நாம் விசாரித்து நமக்கு நம்முடைய வீடுகளிலே ஹெல்ப்பர்ஸாக வருகிறவர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அல்லது எத்தனையோ மிஷினரி தலங்களிலே படிக்க ஆவலுள்ள மாணவர்கள் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளையும் நாம் சந்திக்க முடியும். அப்படி நாம் சந்திக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு நற்கிரியையாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாலிபர்களுக்கு நாம் ஆலோசனை கொடுப்பது ஒரு நல்ல ஒரு கிரியை. இந்த காலத்து வாலிபர்களை குறித்து யோசிக்கும் போது ஜென்சி என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அதிகமான ஈர்ப்புகள் முக்கியமாக இன்டர்நெட் மூலமாக, மொபைல் மூலமாக அவர்களுடைய உறவுகளும் இந்த விதமாகத்தான் இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், அந்த ஒரு ஆக்டோபஸ் போல ஒருவன் ஒருத்தி என்று இல்லாதபடிக்கு ஒரே நேரத்தில் ஒரு ஆண் 3 பெண்களிடத்திலே நட்பு வைத்து கொண்டு, அல்லது ஒரே பெண் 3 ஆண்களிடத்திலே நட்பு வைத்து கொண்டு, அது சாதாரணம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். எனவே அவர்கள் உறவுகளிலே உண்மையாயிருக்க, தேவையில்லாத உறவுகளை விட்டு விலக நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும். இதை கூட்டமாக இருக்கும்போது நாம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் தனிப்பட்ட விதமாக கண்டு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். இப்படிப்பட்ட உறவுகளிலே பாதிக்கப்பட்ட அநேகர் தற்கொலைகளிலே தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்கள். எனவே வாலிபர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்வது ஒரு முக்கியமான ஒரு நல்ல செயல், நாம் செய்யக்கூடிய ஒன்று. அடுத்து, உடைந்து போகும் நிலையில் உள்ள குடும்பங்கள். எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களிலும் இந்த நிலைமை இருக்கிறது. they are staying under one roof but they are living as separate individuals. அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்கு நாம் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை இணைத்து வைக்க நாம் நம்மாலே முடிந்த விதத்திலே செய்யலாம். இதுவும் கூட அப்படிப்பட்ட விதத்திலே சமீபத்தில் ஒரு சொன்னார், அவருக்கு தெரிய 20க்கும் மேலான கிறிஸ்தவ குடும்பங்கள், பெங்களூரில் அவருக்கு அறிந்த வட்டத்திலே மட்டும் 20க்கும் மேலான கிறிஸ்தவ குடும்பங்கள் தேர் அட் த வேர்ஜ் ஆஃப் பிரேக்கிங் என்று சொன்னார். எனவே நாம் அதில் எந்த வகையில் ஈடுபட்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதே போல் ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மக்களுக்காக நமது வாயை திறப்பதும் அது ஒரு நல்ல நற்செயல். எனவே நன்மை செய்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த வகைகளிலெல்லாம் அதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அடுத்து நாம் பார்க்கும்போது, அனுதினம் நாம் சந்திக்கிற மக்கள், நமக்கு வீட்டுக்கு வரும் டெலிவரி பாய்ஸ், அல்லது ஆட்டோ அல்லது கேப் டிரைவர்ஸ், அதுமாதிரி இந்த சில்லறை வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் நாம் பார்க்கிறவர்கள், அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ். ஒரு சைன்போர்டு இந்த விதமாக சொல்லுகிறது, பெடஸ்ட்ரியன்ஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொல்லி. எனவே நம் காரில் பைக்கில் போகும்போது அவர்களை பார்க்கும்போது அவர்களையும் சமமாக யோசித்து அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை கண்டு ஒரு சிரிப்போடு கூட தேங்க்யூ என்று சொல்லும்போது, ஒரு ஆட்டோவில் டிரைவர் இடத்திலோ அல்லது டெலிவரி பாய் இடத்திலோ சொல்லும்போது அது அவனுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும். இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களிலும் நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறோம், பிசாசின் வலிமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். அவரிடத்தில் பிசாசு பிடித்திருந்த அநேகரை கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் அந்த ஆவிகளை துரத்தி, தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் இந்த விதமாக முடிவு அடைகிறது. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். காட் ப்ரூவ்ட் த வேர்ட் த்ரூ த ஈவெண்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம், பை த சயின்ஸ். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்திலும் கூட எத்தனையோ தேவையான மக்களை சந்திக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை காண்பித்து, ஒருவேளை அவர்களுடைய சுகவீனமாக இருக்கலாம் அல்லது பிசாசிൻ്റെ பிடியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மூலமாக அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும். பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலர்கள் அடிக்கப்பட்டு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் ஐயோ எங்களை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லாதபடிக்கு என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அனுக்கிரகம் செய்யும். எனவே அப்படிப்பட்ட உபாதைகள் மத்தியிலும் அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்து ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள்.
நம் பிசாசின் வலையில் அகப்பட்டவர்கள். யோவான் 10:10 பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஓரொன்றுக்கும் வரான். ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது, நியூஸை நாம் கவனிக்கும்போது பரிதாபமான காரியங்களை பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே பெங்களூர் பக்கத்திலே 2 ஆக்சிடென்ட்ஸ். முதலாவது ஒரு எஸ்யூவியில் வந்த ஒருவன், அவன் தனக்கு முன்னதாக சென்ற ஒரு ட்ரக்கில் மோதினதினாலே ட்ரக்கினுடைய வீல்ஸ் கழண்டு வந்து விட்டது. அதிலிருந்து 6 பேரும் மரித்து விட்டார்கள். 6 பேரும் வயது என்ன, 16, 17, 18 இப்படிப்பட்ட 6 வாலிபர்கள், வீட்டுக்கு கூட சொல்லாமல் வந்தவர்கள். அதற்கடுத்து 2 நாளுக்கு அடுத்து நாம் பார்க்கிறோம் அடுத்த ஆக்சிடெண்ட். அங்கே பார்க்கிறோம் அவன் 5 பேர் போயிருக்கிறார்கள். போன வண்டி மீடியனை தாண்டி தவ்வி எய்த்தாப்பில் வந்த பஸ்ஸில் மோதினதுனால 5 பேரும் அதே இடத்துல மரணம். வயசை பார்க்கும்போது எல்லாம் 20, 21 என்று சொல்லி. ஸோ பிசாசு இந்த விதமாக அநேகரை அழிக்கிற நிலைமையை பார்க்கிறோம். அதே போல் அமெரிக்காவிலே தற்கொலை செய்து கொண்ட பெங்களூர் மாணவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஐஐடி சென்னையிலே படித்தவன், மிகவும் அதிகமாக திறமை வாய்ந்தவன். ஆனால் எனக்கு தனிமையாக இருக்கிறதே, நான் ஒருவரை பற்றியும் கவலைப்படவில்லை என்று சொல்லி அந்த விதமாக சொல்லிவிட்டு அவன் தற்கொலை செய்து கொண்ட நிலைமையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அநேகர் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், தனிமை உணர்வினாலே இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் உள்ள மாணவர்களை சந்திக்கும் போது அவர்களோடு நாம் தனிப்பட்டதுமாய் நேரம் செலவிடும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்வது நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசின் வலிமையில் அகப்பட்டவர்களை குணமாக்க வேண்டும். தவறான உறவுகளிலே மாட்டிக்கொண்டு தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்து தனிமை உணர்வோடு அல்லது மன அழுத்தத்தோடு இருக்கும் வாலிபர்களுக்கு கிறிஸ்துவை நாம் அறிவித்து அவர்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லெந்து காலத்திலே ஆண்டவருடைய பலனை நாம் பெற்று நன்மையான காரியங்களினால் சமுதாயத்தை, தேசத்தை நிரப்பி தவறான வழியில் செல்பவர்களை விடுவிக்க கர்த்தர் நமக்கு வேண்டிய பலனை தந்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ.